செம்பருத்தி powered by Nippon Paint, Asia's real #1 paint மற்றும் Three Roses co-presented by India தூய தேங்காய் எண்ணெய். வாமா போலாம். சரி. நீயும் தம்பியும் கேட் பக்கத்துல போய் வெயிட் பண்ணுங்க. நான் இதையெல்லாம் அகிலாமா கிட்ட போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். சரிப்பா. சரிப்பா. வா போலாம். அண்ணா, நான் ஊருக்கு போறேன். எல்லாத்தையும் கேள்விப்பட்டமா, என்ன பண்றதுமா? அந்த ஐஸ்வர்யா குடும்பத்தை அந்த போட்டோவை நீ எரிச்சிட்டியாமே? இல்லண்ணா, நான் வேணும்னு செய்யல, தெரியாம நடந்து போச்சு. உன்னை பத்தி தெரியுமா? ஒரு பூச்செடி மேலேயே அவ்வளோ பாசமா இருக்கிற உனக்கு இப்ப நேரம் சரியில்லைம்மா. பாஸ்கர் அண்ணா, சொல்லுமா. அந்த செம்பருத்தி செடிக்கு அப்பப்ப கொஞ்சம் தண்ணி ஊத்திருங்கண்ணா, ப்ளீஸ்ண்ணா. இல்லைன்னா அது வாடி போயிடும்ண்ணா. எனக்கு ராத்திரி பகலும் டியூட்டி மாறி மாறி வருமா. எனக்கு எப்ப டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் கண்டிப்பா தண்ணி ஊத்திடுறேம்மா. அது போதும்ண்ணா. இப்பதான் நட்டு வச்சேன், அத உடனே எடுத்துட்டு போனா பட்டு போயிடும்ண்ணா. அது குழந்தை மாதிரிண்ணா. கண்டிப்பா ஊத்துறேம்மா. அகிலா, சுந்தரம். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. என்ன சுந்தரம் இதெல்லாம்? இதெல்லாம் உங்களுக்கு சொந்தமானதுயா. புரியலையே. புரியலையா? இந்த பொருள் எல்லாம் தான் உங்க சொந்தம், ஆனா நான் இல்லைன்னு அவர் சொல்றாரு. என்ன மன்னிச்சிடுங்கம்மா. என் பொண்ணு செஞ்ச காரியத்துக்கு இந்நேரம் வேற ஒருத்தரா இருந்தா அவளையே எரிச்சிருப்பாங்க. நீங்க அவளை எங்கேயாவது போயிடுன்னு மன்னிச்சு விட்டுட்டீங்க. நான் அப்படி விட முடியாதுங்களே. நான் அவளை ஒருத்தங்க கையில பிடிச்சு கொடுக்கற வரைக்கும் பாதுகாப்பா இருந்துதானே ஆகணும். அதுக்காக வேற வழியே இல்லம்மா. சில நேரத்துல பிள்ளைங்க செய்யற தப்புக்காக பெத்தவங்க தண்டனையை அனுபவிச்சுத்தானே ஆகணும். நான் செய்யறது தப்பு தான். தயவு செஞ்சு
நீங்க எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. பெரிய தம்பிய பார்க்குற தைரியம் எனக்கு இல்ல. அம்மா, நான் வர்றேம்மா. ஐயா, உங்க உடம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க ஐயா. நான் வர்றேங்க ஐயா. அகிலா, நம்ம சீசர் போனப்போ நீ ஃபீல் பண்ணதை பார்த்த. அதுக்கப்புறம் இப்பதான் உன்னை இப்படி பார்க்கறேன். சீசர் நன்றியுள்ளவன், இன்டெலிஜென்ட், பிரில்லியன்ட், விசுவாசமானவன், வெரி பொசசிவ் அண்ட் ஒரிஜினல் டால்மேஷன். ஆனா சுந்தரம் ஒரு படி மேல. நல்ல மனுஷன். நல்லவங்க இருக்கிற நேரத்தை விட அவங்க போனதுக்கு அப்புறம் தான் நாம அவங்கள ரொம்ப நினைக்கிறோம். நான் ஒன்னு சொல்லட்டுமா? உனக்கு தெரியாதது இல்ல, சுந்தரத்தை நீ என்ன மன்னிச்சு திரும்ப கூப்பிட சொல்றீங்களா? சுந்தரம் விட்டுட்டு போனது அந்த யூனிஃபார்ம் மட்டும் இல்ல, மொத்த விசுவாசத்தை. நீ நினைச்சா புரிய வைக்கலாம். சுந்தரத்தை பேசாம மன்னிச்சிட.
அப்பா என்னம்மா? இனிமே ஆதித்யா சாருக்கு யார் வண்டி ஓட்டுவாங்க? அவர் பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் தாம்மா ஓட்டிக்கிட்டு இருந்தேன். அவரோட நல்ல மனசுக்கு என்ன மாதிரி நல்ல டிரைவர் யாராச்சும் கிடைப்பாங்கம்மா. அப்பா நீங்கன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும்ல? என்னப்பா இப்படி கேட்டுட்ட? அவருக்கு என் மேல ரொம்ப பிரியம். ஆமாண்டா, ஒரு வாட்டி சாருக்கிட்ட பத்திரிக்கைக்காரங்க எல்லாருமா சேர்ந்து எப்படி எல்லா இடத்துக்கும் கரெக்ட் டைமுக்கு வரீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு சார் என்ன சொன்னார் தெரியுமா? என் காரும் டிரைவர் சுந்தரமும் தான் அதுக்கு காரணம்னு சொன்னாருன்னு நீங்க ஏற்கனவே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கீங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குப்பா. சுந்தரம், பிரீஃப் கேஸ் எடுத்து கார்ல வச்சிருங்க. குட் மார்னிங் சார். மார்னிங். மார்னிங்மா. மார்னிங்ப்பா. சுந்தரம், டைம் ஆகுது. ஆதித்யா, சுந்தரம் அவ மகளுக்கு துணையா அவ கூடவே போயிட்டான். விஜயா மேடம். வேற டிரைவரை கூப்பிட்டா ஆதித்யா காரை எடுக்க சொல்லு. எஸ் மேடம். இல்ல பரவாயில்லம்மா, நானே டிரைவ் பண்ணிட்டு போறேன். வரேன்ப்பா. அப்பா ஆதித்யா சார் கார்ப்பா. அப்பா அவர் உங்களை தேடிதான் வராருன்னு நினைக்கிறேன்ப்பா. அவர் வந்து கூப்பிட்டா நீங்க போங்கப்பா. நானும் தம்பியும் ஊருக்கு போய்க்கிறோம். கால் பிரீத்தி. குட் மார்னிங் சார். ஹலோ. சொல்லுங்க சார். நான் ஒரு 10 மினிட்ஸ் லேட்டாக வருவேன். ஓகே சார். ஏதாவது முக்கியமான அப்பாயின்மெண்ட்ஸ் இருந்தா கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுங்க. ஓகே சார். வணக்கம் ஐயா. உங்களை மாதிரி ஒரு நல்ல டிரைவர் இனி கிடைப்பாங்களான்னு எனக்கு தெரியல. நீங்கள் வண்டி ஓட்டும்போது அப்படியே யானை மேலே போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் என்னை விட்டு ரொம்ப தூரம் போயிட முடியாதுன்னு என் மனசு சொல்லுச்சு. நான் இப்போ போயிட்டு திரும்பி வந்தேன் பார்த்தீங்களா? அதே மாதிரி உங்களுக்கு எப்போ திரும்பி வரணும்னு தோணுதோ உடனே திரும்பி வந்துடுங்க. இது செலவுக்கு வச்சுக்கோங்க, வாங்கிக்கோங்க. அப்பா ஒரு நிமிஷம். ஐயா, உங்ககிட்ட திரும்பி வரணும்னா எங்க அப்பா வந்துருவாரு. நீங்க எங்களை நல்ல வசதியா தான் வச்சிருந்தீங்க. அப்படியே எல்லா காசும் செலவாயிட்டாலும் அம்மா தந்த தோடு இருக்கு. அத அடமான வச்சாவது நான் இவரை அனுப்பிடுவேன். நீங்க எங்க அப்பா மேல வச்சிருக்கிற பாசத்துக்கு முன்னாடி இந்த காசு வெறும் தூசையா. நான் செய்யறது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. ஆனா அந்த பணம் எங்களுக்கு வேண்டாம் ஐயா. மன்னிச்சுக்கங்க ஐயா. போலாம்ப்பா. வரேங்க.
பட்டம்மா, அம்மா. சுந்தரம் எங்க இருந்தாலும் ஃபோன் பண்ணி வர சொல்லு. சரிங்கம்மா. அம்மா வீட்ல இருந்து ஃபோன் பண்றாங்க. ஹலோ சுந்தரம், அகிலாண்டேஸ்வரிமா மறுபடியும் உங்களை வேலைக்கு வர சொல்லிட்டாங்க. என்ன? அம்மாவா? அம்மா என்ன கூப்பிட்டாங்களா? ஆமா, அம்மாவே தான் சொன்னாங்க. நிஜமாவா? ஆமா. இதோ வரமா. பார்வதி, அகிலாமா என்ன வர சொன்னாங்களா? வா, உடனே போகலாம். சுந்தரனே, என்னாச்சு? திரும்பி வந்துட்டீங்க? அகிலாமா என்ன வர சொன்னாங்களா? ஓகே, சரி, போய் பாருங்க. வா. நெல்லு. நீ மட்டும் வா. போங்கப்பா. வணக்கம்மா. சுந்தரம், நீ சொல்லு, உன் பொண்ணு செஞ்சது தப்பா இல்லையா? பொண்ணு அது கொள்ளிவாய் பிசாசு. வனஜா, பாசமா விசுவாசமானு பார்த்தா பாசம்தான் ஜெயிக்குது இல்ல சுந்தரம்? அம்மா, 25 வருஷம் விசுவாசமா இருந்த எங்களை விட்டுட்டு உன் பொண்ணு மேல இருந்த பாசம் பொங்கி எங்களை விட்டுட்டு போயிட்டல்ல? நீ செஞ்சது சரிதான். அம்மா இல்லாத பொண்ணு தனியா இருந்து கஷ்டப்படுவாளேன்னு போன. ஒரு அப்பாவா அது உன் கடமை. ஆனா ஒரு விசுவாசியா நீ எங்க கூட மட்டுமே இருக்கணும்னு நான் முடிவு பண்ணுவேன். Got it? உன் மேல எனக்கு கோபம் வந்து உன்னை திரும்ப கூப்பிடவே கூடாதுன்னு நீ எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கெடுதல் பண்ணிருக்கியான்னு நிறைய யோசிச்சு பார்த்தேன். ஆனா நினைச்சு பார்த்தா நீ வெறும் நல்லதை மட்டும்தான் செஞ்சிருக்க. என்னமோ அந்த காலத்துல சொல்லுவாங்களே, உண்ட வீட்டுக்கு ரெண்டகம்னு. You know what?
அது உன் ரத்தத்திலேயே இல்ல. ஆனா உன்னால நல்ல சுகப்பிரசவமாகி 2 உயிர் இந்த வீட்டுக்கு வந்திருக்கு. என்ன பாக்குற? நானும் ஆதித்யாவும் தான். தலப்பிரசவம் ஒரு தாய்க்கு மறுபிறவி தானே? ஞாபகம் இருக்குல்ல? அம்மா, எனக்கு உன் மேல கோபம் இல்ல சுந்தரம். ஆனா உன் பொண்ணு மேல எனக்கு கோபம் இருக்கு.